கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, பயமா இருக்காதீங்க, எல்லாம் மாறும். ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோன்னா கமெண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நன்மை செய்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். சரியா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு நபருக்காவது புதிதாக ஜீவ வார்த்தையை அறிமுகப்படுத்துங்க. அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும், நம்பிக்கை பிறக்கட்டும், கர்த்தர் அறியட்டும். அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக நீங்கள் இருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். தேவனை மறக்கவே கூடாது. ஏசப்பாவை மறக்கவே கூடாது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை மறந்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. எப்போ மறக்கிறாங்க? ஒரு காலம் நல்ல ஆண்டவர் நினச்சிட்டு இருந்தவங்க தான், ஆண்டவரை தேடினவங்க தான், ஆண்டவரை ஆராதித்தவங்க தான், தேவனிடத்து நன்மையை பெற்றவங்க தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறந்துட்டாங்க. நன்மை செய்த தேவனை மறந்து விட்டார்கள். ஆண்டு செய்த அதிசயங்களை மறந்து விட்டார்கள். தேவனை தேடுவதை விட்டு விட்டார்கள். அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை மறக்கிற யாராக இருந்தாலும் நரகத்தில் போயிடுவாங்களாம். நமக்கு நரகத்துக்கு போகவே கூடாது. நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். நம்ம இந்த பூமியில் கொஞ்சம் காலம்தான் வாழப்போகிறோம். இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை முடிந்த பிறகு நம்ம தேவ ராஜ்யமாகிய பரலோகத்துக்குள்ளே போனோம். அதுதான் நமக்கு தரிசனமாக இருக்கணும். அதான் நமக்கு வாஞ்சியாக இருக்கணும். ஆனால் சும்மா போக முடியாது. ஏசப்பாவை அறிந்திருக்கிறோன்னா, நம்முடைய மனம் போன போக்கில் அவரை மறந்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால் யாராவது ஆண்டவரை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வாலிப தம்பி, தங்கச்சி, தேவனை மறந்துட்டீங்களா? தேவனுடைய நன்மையை மறந்துட்டீங்களா? அதில் நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டு கிடைக்கலன்னு ஆண்டவரை மறந்துட்டீங்களா? சிலரில் நீங்கள் கேட்குறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்ல, அதைக்கெல்லாம் பெருசாக தருவார். சொந்து போகாதீங்க. சரியா? அதனால் ஏசப்பா மறந்தவங்க மீண்டும் அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்மை மறந்திருந்தால் மன்னித்து மறுபடியும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க வைங்க, மறுபடியும் உம்மை துதிக்க வைங்க, மறுபடியும் ஊழியம் செய்ய வைங்கப்பா. இந்த நாளில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் ஒவ்வொரு விட்டு அகன்று போகட்டும். பலவிதமான கொடிய நோய்களினால் கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு. இப்போது தொட்டு சுகமாக்கணும். உம்முடைய கரம் அவர்கள் மேல் இப்போது வைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கட்டும் உடைந்து தெரிப்பதாக. கேன்சர் விலகட்டும், இருதய பிரச்சனை விலகட்டும், கிட்னி பிரச்சனை விலகட்டும், தோல்வியாதி விலகட்டும், பழுதுபட்ட அத்தனை உறுப்புகளை சுகமாக்கும், காய்ச்சல், இருமல், சளி எல்லாம் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு பிறநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வமாக இருக்கட்டும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வமாக இருக்கட்டும். கமெண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களை செய்வீராக, சாட்சி அவர்களை எழுப்புவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.